தமிழுக்கு எதை படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியலையா? இந்த மேடம் சொல்றத கேளுங்க. போஸ்டிங் உறுதி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெற்றி உறுதின்னு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 8 மாத உழைப்பை 8 நிமிட வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, தமிழுக்கு 16 புக்கு படிக்கணும், 29 புக்கு படிக்கணும், 56 புக்கு படிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் உங்களை பயமுறுத்தினதுனால நீங்கள் தமிழை கண்டாவே பயங்கரமாக எதை படிக்கணும் அப்படிங்கிற ரொம்ப பயப்படுறீங்க. அதற்கான தெளிவு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது, 100 மார்க்குக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். தெளிவாக கேளுங்க. நிறைய பேர் நான் சொல்கிற வீடியோ கேட்க மாட்டேங்கிறீங்க, கால் பண்ணி எப்படி படிக்கணும் எதை படிக்கணுங்கிறீங்க. இந்த வீடியோவை தெளிவாக பாருங்கள். நான் எப்படி 100 மார்க்குக்கு படிக்கணுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 65 மார்க்குக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 65 மார்க்குக்கு நமக்கு ஸ்கூல் புக்கே போதும். எப்படி சொல்கிறீங்க ஸ்கூல் புக்கே போதும்னு நீங்கள் கேட்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ புணர்ச்சி விதிகள், வேல் ப்ளஸ் நன்மை, உள் ப்ளஸ் மனம், இதெல்லாம் எங்கே இருக்குது? இளங்குமரனார் புணர்ச்சி விதிகளில் தானே இருக்குது. அப்போ நாங்கள் அதை படித்து தானே ஆகணும்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்க வேண்டியது லகர ஈற்று புணர்ச்சி விதிகள்னு 12th ஓல்டு புக்கில் இருக்குது. அதை தெளிவாக படிச்சிருந்தா அந்த கேள்விகளுக்கு உங்களால் விடையளிச்சிருக்க முடியும். ஓகே, அடுத்தது நீங்கள் கேட்கலாம், இப்போ கலைக்கழகம், தந்தப்பேட்டி, இது இனிய தமிழ் மொழியில் பேசுவோம், அந்த புக்கில் தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்குமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, 3ஆம் வேற்றுமை உருவம் பயணம் உடன்தொக்க தொகை அது வந்தால் அந்த சொல்லுக்கு என்ன பொருள், பெயரச்சம் வந்தால் அந்த சொல்லுக்கு என்ன பொருள், இது மாதிரி ஒற்று பிழைகளை நீங்கள் புரிஞ்சு படிச்சிருந்தா, ஸ்கூல் புக்கில் இருக்கிற வல்லினம் மிகும் மிகாமிடங்களை புரிஞ்சு படிச்சிருந்தாவே அந்த ஒற்று பிழைகளுக்கு உங்களால் விடையளிச்சிருக்க முடியும். ஆக மொத்தம் இந்த 65 மார்க்குக்கு ஸ்கூல் புக்கில் உள்ளதை புரிந்து 1 by 1 தெளிவாக படித்தாலே அவங்க எங்கிருந்து கேட்டாலும் உங்களுக்கு விடையளிக்க முடியும். அவங்க இன்னைக்கு ஒரு புக்லேருந்து கேட்பாங்க, இனிய தமிழ் மொழியில் பேசும், இன்னைக்கு ஒரு புக்கில் கேட்பாங்க, நாளைக்கு ஒரு புக்கில் கேட்பாங்க. அதுக்காக அந்த புக்கை தேடி தேடி படிக்க முடியாது. ஏன்னா தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் ஒரு லட்சக்கணக்கான புக்குகள் இருக்குது. எல்லாத்தையும் போய் நீங்கள் தேடி தேடி படிக்க முடியாது. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கான்செப்ட் தான் முக்கியம். ஓகே, அப்போ இந்த 65 மார்க்கு ஸ்கூல் புக்கில் உள்ளதை படிச்சிடலாம், புரிஞ்சு படிக்கலாம். அடுத்தது இந்த 35 மதிப்பெண், இது என்னன்னு கேட்பீங்க நீங்கள். இது அவுட் சோர்ஸ் தானே படிக்கணும், எதை படிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. இதுக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 35 மார்க்கையுமே புரிந்து படித்தால் எளிமையே. இதை எப்படி புரிந்து படிக்கிறது, மனப்பாடம் தானே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இதை தான் நான் சொன்னது 8 மாத என்னுடைய உழைப்பை உங்களுக்கு இந்த 8 நிமிடத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னது. என்ன இந்த 35 மார்க்கை புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னா வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம குரூப் 4 எக்ஸாம் நடந்த அன்னைக்கே முதல்ல நம்ம சொன்னது இந்த கலைச்சொற்கள் எங்கேருந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் சொல்லும் பொருளும்னு சொல்லுவேன் எப்பொழுதுமே. அதாவது இது மொத்தம் 12 டாபிக்கு. இது டோட்டலாக குரூப் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா 18 கேள்விகள். இந்த 12 டாபிக்லேருந்து 18 கேள்விகள் வந்தது. இதில் குரூப் 4ல். குரூப் 2ல் 12 கேள்விகள் வந்தது. எதுலன்னா இந்த 12 டாபிக். இதுவும் நான் ஃபஸ்ட்டு அன்றைக்கி குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்ச அன்றைக்கே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், வீடியோ போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, அவங்க கேட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே, அதாவது மயங்கொலி சொற்களாக இருக்கட்டும், ஒரு பொருள் தரும் பல சொற்களாக இருக்கட்டும், எல்லாமே இந்த 18 கேள்விகளுமே, அந்த 18 சொல்லுமே இலக்கியங்களில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்பவே சொன்னேன். அதே மாதிரி குரூப் 2 முடிச்சப்பே நான் சொன்னேன், அந்த 12 வார்த்தைகளையுமே இலக்கியங்களில் பயன்படுத்துது, அது எந்தெந்த இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒவ்வொரு சொல்லும் அப்படின்னு சொல்லியும் வீடியோ போட்டிருந்தேன். ஓகேவா? 18 கொஸ்டினும் எந்தெந்த இலக்கியத்திலேருந்து இடம்பெற்ற சொல் அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருந்தேன். அதே மாதிரி இந்த 12 சொற்களும் எந்தெந்த இலக்கியங்கள்லேருந்து இடம்பெற்றதுன்னு போட்டு சொல்லியிருந்தேன். கலை சொற்களும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம குரூப் 4 எக்ஸாம் அன்னைக்கே நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, இதை எப்படி நம்ம புரிஞ்சு படிக்கலாம்? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 12 டாபிக்கு உங்களுக்கு தமிழ் இலக்கிய அகராதி, நீங்கள் கேட்குற கேள்விக்கு தான் நான் இது சொல்கிறேன். ஏன் தமிழ் இலக்கிய அகராதின்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் நான் சொல்கிறேன். இது அவங்க இந்த 30 கொஸ்டினும் கேட்டது இலக்கிய சொற்களே. அதனால தான் நான் தமிழ் இலக்கிய அகராதியை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். ஓகே, இதில் எத்தனை டாபிக்கு? 12 டாபிக். இதில் அதிக வெயிட்டேஜ் உள்ள டாபிக் எது அப்படின்னா மயங்கொலி சொற்களும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஓகேவா? இப்போ இந்த மயங்கொலி சொற்கள்
என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த 2 டாப்பிக்கில் தான் அவங்க வந்து டஃப் பண்ணலாம். மித்தது கூட வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்குறாங்க, எளிமையாக தான் கேட்குறாங்க. இந்த எதிர்ச்சொல்னு தனியாக ஒரு டேபிளர் காலம் எடுத்து போட்டு வச்சுட்டு படிக்கவே படிக்காதீங்க. உங்களுக்கு பொருள் தெரிஞ்சாவே அதனுடைய எதிர்ச்சொல் என்னங்கிறது தெரிஞ்சிடும். அதனால இதை தனியாவெல்லாம் படிக்காதீங்க, ஓகேவா? ஒரு சொல்லுனுடைய பொருள் தெரிஞ்சா அந்த சொல்லுனுடைய எதிர்ச்சொல் எப்படி உங்களுக்கு தெரியாம போகும்? அதனால இப்படியெல்லாம் தனியெல்லாம் படிக்காதீங்க. இந்த 12 டாபிக்குமே இந்த ஒரு அகராதி புரிந்து படித்தால் எளிமையே. எப்படி சொல்றேன் அப்படின்னா, இன்கேஸ் அவங்க வந்து தமிழ் அகரமுதலில் கேட்கட்டும், மயங்கள் இது சென்னை பல்கலைக்கழக பேரகராதியில் கேட்கட்டும், எதுல வேணாலும் கேட்கட்டும். ஆனா இதை வந்து இந்த 352 பக்கம் இருக்கக்கூடிய இந்த அகராதியை புரிந்து படித்தால் அவங்க எங்கிருந்து கேட்டாலும் உங்களால விடையளிக்க முடியும், ஓகேவா? சரி, இருந்தாலுமே சில பேர் பயப்படுறீங்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த மயங்கொழி சொற்கள், இந்த ஓரெழுத்து ஒரு மொழி, இதுதான் அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துவாங்க. இதை எப்படி படிக்கிறது அப்படின்னா, நான் வீடியோ ஆல்ரெடி போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த மயங்கொழி சொற்கள் வந்து 7 பார்ட் வரைக்கும் போட்டிருக்கோம். அதை பார்த்தவங்களுக்கு புரியும். மிக மிக எளிமை. என்னன்னா, ஒரு சொல்லுக்கு அது எத்தனை பொருள் இருக்கட்டும், 20 பொருள் இருக்கட்டும், 25 பொருள் இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இப்போ அங்கணின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து அதுக்கு ஈர்ப்பும் அழிவும். ஆனால் அங்கணிக்கு பார்த்தீங்கன்னா 25 பொருள் இருக்கும். ஆனால் அந்த ஈர்ப்பும் அழிவும் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை வச்சு அந்த 25 பொருளையும் எப்படி வந்து நம்ம புரிஞ்சு படிக்கலாங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அப்போ இது ஈஸி தானே, ஷார்ட்கட்டு கை கொடுக்காது. புரிஞ்சு படிச்சிங்கன்னா எங்கே இருந்து வேணாலும் கை கொடுக்கும், ஓகேவா? அப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், மயங்கொழி சொற்கள் அப்படின்னா, உங்களுக்கு வந்து தமிழ் அகரமுதலி, சென்னை பல்கலைக்கழக பேரகராதி, திவான் பகதூர் கழக தமிழகராதி, தமிழ் இலக்கிய அகராதி, இது 4த்துல ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு மயங்கொழி சொற்கள் நான் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். ஆனால் அந்த வீடியோனுடைய சிறப்பு உங்களுக்கு யாருக்குமே புரியல. இதை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, ஓகேவா? அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழிகள். இதுவும் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல், தமிழ் அகரமுதலி, சென்னை பல்கலைக்கழக பேரகராதி, திவான் பகதூர் அவர் வந்து கொஞ்சம் மீனிங்லாம் டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருக்கிறாரு. அவருடைய அகராதியை நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன். மற்றது நீங்கள் வந்து தமிழ் இலக்கிய அகராதியை படித்தாவே போதுமானது. இப்போ இது நான் வீடியோவெல்லாம் போட்டு முடிச்சது பிறகு டெஸ்ட் பேட்சில் உள்ளவங்களுக்கு நான் ஃபைனலாக பிடிஎஃப் வந்து கொடுத்துருவேன். ஆனால் கீவேர்டு கொடுக்க மாட்டேன். அந்த மயங்கொழி சொற்கள் நான் எங்கேருந்தெல்லாம் ரெஃபர் பண்ணி கொடுக்குறோன்னா அதை கொடுத்துருவேன். ஓகே, இது வந்து எப்படி படிக்கணும். அதே மாதிரி தமிழ் இலக்கிய அகராதி படிக்கிறது கஷ்டம்னு நினச்சிக்கிட்டீங்க. இப்போ ஒரு பேஜில் 30-40 சொற்கள் இருக்குன்னா 30-40 சொற்களையும் படிக்கணும்னா அவசியமே கிடையாது. ஒரு பேஜுக்கு ஒரு 3 அல்லது 5 வேர்ச்சொல் வரும். அந்த 5 வேர்ச்சொல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி 350 பக்கத்துக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா கூட 5 இல்லை, நீங்கள் 10 வேர்ச்சொல் வச்சுக்கிடுங்க. ஒரு 2000 கலைச்சொற்கள், அதாவது 2000 சொல் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் தமிழ் இலக்கிய அகராதியில் இப்போ 2000 சொல் உங்களால் படிக்க முடியாதா? கண்டிப்பாக படிக்க முடியும். நீங்கள் கேட்பீங்க, நான் வந்து ஏற்கனவே இலக்கிய அகராதி எப்படி படிக்கணும்னு வீடியோ போட்டேன், ஆனால் எல்லா பேஜஸும் கேட்குறீங்க. நான் கண்டிப்பாக இந்த மயங்கொழி சொற்கள் முடிச்சுட்டு, ஓரெழுத்து ஒரு மொழிகள் முடிச்சுட்டு, இலக்கிய அகராதியும் எல்லா பேஜஸுக்கும் வேர்ச்சொல் எடுத்து கண்டிப்பாக போடுவேன், ஓகேவா? இப்படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். இது எப்படி வேர்ச்சொல் எடுத்து படிக்கிறதுங்கிறதையும் இப்போ நான் நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஆகா இவ்வளோ ஈஸியாக இலக்கிய அகராதின்னு நினைப்பீங்க. வெயிட். அடுத்தது கலைச்சொற்கள். கலைச்சொற்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு புக்கு போட்டிருக்கோம், மருத்துவ கலைச்சொற்கள்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸ் மெத்தடில் படிச்சிங்கன்னா ரொம்ப எளிமை அப்படின்னு சொல்லிட்டு கலைச்சொற்கள் புக்கு போட்டாச்சு. நிறைய பேர் வாங்கிட்டாங்க, வாங்கினவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸ் வந்து ஒரு 1800 சொற்கள் நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். கலைச்சொற்கள், மருத்துவ கலைச்சொற்கள் வந்து டோட்டலாக 12000 சொற்கள். அந்த 1800 படிச்சிங்கன்னா அந்த 12000 சொற்கள் வந்து உங்களுக்கு எளிமையாக கையாள முடியும்னு சொல்லியிருந்தேன். ஆனாலுமே ப்ரிஃபிக்ஸை ஒமிட் பண்ணிவிட்டு சஃபிக்ஸை படிச்சிங்கன்னா கூட அந்த மருத்துவ கலைச்சொற்களுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும், ஓகேவா? அதுவும் வந்து புரிஞ்சு படிக்கிற மெத்தட் தான். அதே மாதிரி அடுத்தது புவியியல், சட்டம், ஆட்சியல், இது 3 வந்து ரெடி பண்ணுறேன். அது மிக எளிமை. மருத்துவ கலைச்சொற்களை விட அது மிக எளிமையாக இருக்கும், ஓகேவா? அது இன்னும் வந்து ஒரு 1 மந்தில் ரெடி பண்ணிடுவேன். ஓகே, எல்லாம் வந்து இது வந்து ஆள் வச்சு பார்க்குறதுக்கு நம்ம தொகுத்து கொடுக்கல. யாராவது ஆள் வச்சு நம்ம தொகுத்து உடனடியாக 10 நாளைக்குள்ள கொடுக்குறதுக்கு. இது எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணுறது. அது புரிஞ்சு படிக்கணும்னா அதை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம். ஏன்னா நானே ரொம்ப யோசிச்சு நானுமே வந்து படித்தது எம்எஸ்சி எம்ஃபில் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் ரொம்ப யோசிச்சு
அதை வந்து எப்படி வந்து அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறோன்னு நானே ரெடி பண்ணும்போது லேட் ஆகுது. ஓகேவா? அடுத்தது எளிய மொழிபெயர்ப்புகள். இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கலைச்சொற்கள் நம்ம சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் எல்லா புக்கும் வந்து நான் சொல்லிடுவேன், தந்துடுவேன். இதுக்கு எளிய மொழிபெயர்ப்புகளுக்கு எதை படிக்கணும் அப்படின்னா ஆட்சி சொல் அகராதியை படிக்கணும். அது 1500 பக்கங்கள் இருக்கு. ஆனாலும் இங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஆட்சியல்னு ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டை படிச்சிங்கன்னாவே எளிய மொழிபெயர்ப்புகள் கை கொடுக்கும். ஆனாலும் ஆட்சியலுடைய திருத்திய பதிப்பு தான் ஆட்சி சொல் அகராதி. ஆட்சியல் வந்து 2010 வந்தது. அதனுடைய திருத்திய பதிப்பு தான் ஆட்சி சொல் அகராதி. 2015 வார்த்தைகளை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து திருத்திய பதிப்பு தான் 2015 ஆட்சி சொல் அகராதி. இதில் என்ன அப்படின்னா எளிய மொழிபெயர்ப்புகள் ஒரு 2 கொஸ்டின் வந்து ஆட்சியல்லேருந்து வந்திருக்கு, ஒரு 2 கொஸ்டின் வந்து ஆட்சி சொல் அகராதிலேருந்து வந்திருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு நான் வந்து அடுத்தது போடுறது நான் புவியியல் சட்டம் ஆட்சியல் போடுறேன். அந்த ஆட்சியல் படிங்க. நம்மளுக்கு ஃபியூச்சரில் டைம் இருந்துச்சுன்னா ஆட்சி சொல் அகராதியை படிச்சுட்டு போகலாம். அது எளிமையாக படிக்கலாம். அது எப்படிங்கிறத நான் அதுக்கும் வந்து ஒரு புக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேவா? இது ரொம்ப நான் சொல்கிற மெத்தடில் புரிஞ்சு படித்தா மிக மிக எளிமை. ஓகே, அடுத்தது அயற்சொல். அயற்சொல் பற்றி கவலையே படாதீங்க. அயற்சொல் கிட்டத்தட்ட போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அகராதி இருக்குது. ஒவ்வொரு அகராதிலையும் அவ்வளோ பேஜஸ் இருக்குது. அவ்வளோ அயற்சொல்லையும் நீங்கள் 2 மார்க்குக்காக உட்காந்து படிப்பீங்களா? படித்தாலும் உங்கள் மைண்டில் நிற்குமா? வாய்ப்பே இல்லை. அயற்சொல் படிக்கிறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது ஒரு வீடியோ போதும், அந்த ப்ரொசீஜரை நான் சொல்கிறேன். அது வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் நான் முடிச்சதும் அதை நான் வந்து ஃபைனலாக அயற்சொல் எப்படி படிக்கணும்னு சொல்லுவேன். அயற்சொல் பற்றி அலட்டிக்க வேண்டாம். அயற்சொல் படிக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதே மாதிரி இனமே பெயர்களும் நான் பின்னாடி வீடியோ போடுறேன். இதுதான் உங்களுக்கு கடினமான பார்ட். இப்போ பழமொழிகளும் ஊமை தொடர்கள்லாம் நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச்லேயே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் என்ன, அதனுடைய தெளிவான விளக்கம், சுருக்கமான விளக்கம்னாலாம் வந்து டெஸ்ட் பேட்சில் கொடுக்குறோம். அதனால பழமொழிகள் ஊமை தொடர்கள்லாம் உங்களுக்கு எளிமை தான். இதில் வந்து கடினம்னு ஃபீல் பண்ணுற பகுதி நீங்கள் இதுதான். அதையும் வந்து நான் என்ன சொல்கிறேன், கலைச்சொற்கள் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் மெத்தடில் படிச்சிங்கன்னா நீங்கள் எத்தனை லட்சம் கலைச்சொற்களையும் உங்களால் படிக்க முடியும். நம்மளுடைய மருத்துவ கலைச்சொற்கள் புக்கு விருப்பம் இருந்தால் நான் யாரையும் என்னுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி இந்த புக்குகள்லாம் வந்து வாங்குங்கன்னு வற்புறுத்த மாட்டேன். நம்மளுடைய புக்கில் இந்த மேட்ரு இருக்குன்னு தான் நான் உங்களை சொல்கிறேன். விருப்பம் இருந்தால் வாங்கிக்கிடுங்க, விருப்பம் இருந்தால் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். யாரையும் நான் வற்புறுத்தலை. ஓகேவா? இது வந்து இந்த மெத்தடுக்கு இது. அடுத்தது இதை வந்து இப்போ மயங்கலி சொற்களுக்கு நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்குது. மயங்கலி சொற்கள் அப்படின்ட்டு பிளேலிஸ்ட்டில் ஒரு 7 வீடியோ போட்டிருக்கேன். அதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு நினைப்பீங்க தமிழ். அதே மாதிரி இந்த வீடியோவில் பாருங்கள், தமிழ் இலக்கிய அகராதி எப்படி எளிமையாக படிக்கிறதுன்னு ஒரு சாம்பிள் உங்களுக்கு நடத்தி காமிக்கிறேன். அடுத்து தமிழ் இலக்கிய அகராதியை எப்படி வந்து படிக்கிறது அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். ஒரு 6 சொல் எடுத்திருக்கேன் ஒரு பேஜில். ஒரு பேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 அல்லது 6 இவ்வளோ தான் வேர்ச்சொல் வரும். அந்த வேர்ச்சொல் தெரிஞ்சால் போதும். அப்போ 350 பக்கத்துக்கு மேக்ஸிமம் ஒரு 2000 வேர்ச்சொல் தான் வரும். அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதனால வந்து ஒரு பக்கத்துக்கு 40 சொற்கள் இருக்குது, 350 பக்கத்தை ஈஸியாக படிக்கலாம்னு சொல்கிறீங்களேன்னு நீங்கள் என்னை திருப்பி கேள்வி கேட்குறது எனக்கு தெரியுது. அதனால் இது மாதிரி ஒரு பக்கத்துக்கு 5 சொல் 6 சொல் வேர்ச்சொல் எடுத்து நோட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு தமிழ் இலக்கிய அகராதி உங்கள் கையில். ஓகேவா? இப்போ எப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்க. இகல் அப்படின்னா என்ன அப்படின்னா பகை, அதாவது தன் நிலையிலிருந்து மாறுபடுபவன், அவன் தான் பகைவன். ஓகேவா? அவன் வந்து ஒரு நல்ல குணத்திலிருந்து வேறு குணத்திற்கு மாறுபடுகிறான், அவன் தான் வந்து பகைவன். அப்போ மாறுபாடு, பகைவன் இதெல்லாம் வந்து ஒரு பொருளில் வரும். அப்போ அந்த ஒரு பொருள் தெரிஞ்சால் இந்த 6 சொல்லுக்கும் உங்களால் பதிலளிக்க முடியும். எப்படி மேட்ச் பண்ணி படிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்க, இகல் அப்படின்னா பகை, போர்வழி, அதாவது போர்னாவே பகை தான். ஊடல் அப்படின்னா என்ன அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையே நடக்கக்கூடிய சிறிய சிறிய சண்டைகள். ஓகே, அடுத்தது பாருங்க, இகழல் மாறுபடல். நான் சொன்னேன் தன்னுடைய நிலையிலிருந்து மாறுபடுவதுன்னு. பகைத்தல், சண்டை செய்தல், எல்லாமே பகை காரணமாக வரக்கூடிய பொருள். அடுத்தது இகழன். இகழன்னா பகைவன், இது ஓகே. நரி எங்கேருந்து வந்துச்சு இகழன்ல அப்படின்னு கேட்குறான். நரி வந்து தன்னுடைய தந்திரத்தால் அதனுடைய குணத்தை மாற்றி கொண்டு தாக்கும் விலங்கு. தந்திரமானதுன்னு சொல்லி நான் நிறைய கதை படிச்சிருப்போம். நரி வந்து தந்திரமான விலங்குன்னு. அந்த தந்திரமான
குணத்தை வைத்துக்கொண்டு அதனுடைய குணத்தையே மாற்றிக்கிட்டு தாக்கக்கூடிய விலங்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த இகழங்கிற சொல்ல அந்த பொருளை வச்சுருக்காங்க. ஓகேவா? அடுத்தது இகழ்வு, எதிரிடை, எதிரிகள் அதுதான், எதிரி பகை அந்த இதுதான். அடுத்தது இகவு, இகழ்ச்சி. ஒரு பகைவர்ங்கிற போது அவங்கள வந்து இருக்கிற கோபத்தில் அவங்கள தாழ்த்தி பேசுவது. ஓகேவா? அடுத்தது இகழ்ச்சிக்கு இன்னும் என்னெல்லாம் பொருள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மறதி, வெறுப்பு. இப்போ வெறுப்புங்கிறது பகையில் வந்திருக்கும். ஓகே. நிந்தை, குற்றம். இதெல்லாம் எப்படி அப்படின்னா நம்ம ஒரு பகைவனை நினைத்து அந்த எண்ணங்கள் ஒருத்தன் வந்து குற்றமான செயல்களை செய்யும்போது தான் அவன் பகைவனாக ஆகும். அவன் எண்ணம் சரியில்லாதனால இப்போ நிந்தை, குற்றம் அப்படின்னா அவன் எண்ணம் சரியில்லாதனால தான் அவன் குற்றம் செய்கிறான். அதனால தான் அவன் பகைவன் ஆகிறான். அதை வந்து அது மறதி, அது வந்து தன் நிலையிலேருந்தே மாறுறோம் அப்படிங்கிற அந்த மறதி. ஓகேவா? அப்போ நிலையிலேருந்து மாறி என்ன நிலைக்கு போகிறான்? பகைவன், அந்த வெறுப்பு. அந்த மாதிரி நம்ம இதை படிக்கணும். அப்போ வந்து ஒரு சொல்லுக்கு பொருள் தெரிஞ்சா 6 சொல்லுக்கான பொருளை உங்களால் பதிலளிக்க முடியும். இதே மாதிரி ஒவ்வொரு பேஜுக்கும் இந்த மாதிரி நீங்கள் குரூப் நீங்கள் கூட கேட்டீங்க. நான் இப்போ வந்து தமிழ் இலக்கிய அகராதி 12 டாபிக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஏன்னா வந்து பிரித்து கொடுத்தானே, இப்போ ஒரு பொருள் தரும் பல சொல், பல பொருள் தரும் ஒரு சொல், அப்படி பிரித்து கொடுத்தானே அப்படின்னு கேட்டீங்க. நான் ஏன் பிரித்து கொடுக்கலன்னா, இந்த மாதிரி குரூப்பாக படிக்கிறது போய் நான் பிரிக்க போனேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு படிக்கிறதே கஷ்டம். அதனால் அகராதியை பிரிக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பக்கத்துக்கு ஒரு 5 வேர்ச்சொல் 6 வேர்ச்சொல் வரும். அந்த வேர்ச்சொல் என்னங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சி நோட்டில் நோட் பண்ணிக்கிங்க. அதுதான் உங்களுக்கு ஃபைனல் ரிவிஷன். ஓகேவா? இப்படி தான் இலக்கிய அகராதி படிக்கணும். நான் வந்து மயங்கலி சொற்கள் போட்டு முடிச்சுட்டு எனக்கு டைம் இருந்ததுன்னா தமிழ் இலக்கிய அகராதி ஒரு பேஜுக்கு எத்தனை வேர்ச்சொல், அந்த வேர்ச்சொல்லோட மீனிங் மட்டும் சொல்லி நான் வீடியோ போட்டுறேன். அதே மாதிரி வந்து கலைச்சொற்களில் வந்து சஃபிக்ஸ் சொல்லி வீடியோ போட்டுறேன். எனக்கு வந்து முடிஞ்ச அளவு என்னால் எஃபோர்ட் போடுறேன். யாரும் வந்து வருத்தப்பட வேண்டாம். அந்த வீடியோ வேணும், இந்த வீடியோ வேணும் கொடுக்கலேன்னு வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக மயங்கலி சொற்கள் முடிஞ்சது அடுத்தடுத்து டைம் இருக்கும்போது எல்லா வீடியோஸும் வரும். ஓகே. அடுத்து பாருங்கள், அகலம். இது பார்த்தீங்கன்னா நீர்ச்சால் யாழின் பத்த நிற்கலாம். அகலம் அப்படின்னா என்ன அப்படின்னா அகன்ற வாயை உடைய ஒரு பாத்திரம், அதான் பொருள். அப்போ நீர்ச்சால்ங்கிறது நீர் ஊற்றி வைக்கக்கூடிய அகன்ற பாத்திரம். யாழின் பத்தர் அப்படிங்கும்போது யாழில் பார்த்தீங்க அப்படின்னா பின்பக்கம் எப்படி இருக்கும்? அகன்ற வாயை உடையதாக இருக்கும். ஓகே. நிற்கலம் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு உருவமற்ற நிலை, அதாவது பரம்பொருள், இறைவன் பரம்பொருளை சொல்றது. அதாவது இது எப்படி வந்து இந்த அகலத்தில் வச்சாங்க அப்படின்னா அகன்ற இவ்வுலகில் எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் தான் எது? நிற்கலம். அகன்ற இவ்வுலகில் எங்குமே நிறைந்திருக்கிறது எது? பரம்பொருள். அப்போ இது எல்லாம் வந்து இதில் வந்துடும். ஓகே. இப்போ வந்து நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு வந்து இது வந்து நான் சொல்லியிருக்கிறது தமிழ் இலக்கிய அகராதிலேருந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்கேஸ் அவங்க வந்து தமிழ் அகராதிலேயோ எதுலேயோ உள்ள ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்கு கொஸ்டினாக கேட்குறாங்க. ஆனால் உங்களுக்கு இது புரிந்திருந்தால் உங்களுக்கு விடையளிக்க முடியும். என்ன அப்படின்னா முதுமக்கள் தாளி, முதுமக்கள், இது இந்த சொல்லுல இந்த பொருளுக்கு எந்த சொல் வரும்? இந்த 7க்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த பொருள் வந்து இந்த 7 சொல்லுல எந்த சொல்லுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரிஞ்சிச்சு. இது வந்து இன்கேஸ் அகரமுதலிலையோ இல்லை சென்னை பல்கலைக்கழக பேரகராதிலையோ இந்த பொருளை கொடுத்து உங்களுக்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம இதை மட்டும்தான் படிச்சுட்டு போயிருக்கோம், ஆனால் மீனிங்கோடு படிச்சுட்டு போயிருக்கோம். அப்போ இந்த சொல்லுக்கு எது பொருளாக வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக, மீனிங் புரிஞ்சு படித்ததுனால. இதே ஷார்ட்கட் வச்சு படிச்சிங்கன்னா இதுக்கு உங்களால் விடையளிக்க முடியாது. ஓகேவா? அதனால் இதுக்கான விடையை என்னன்னு போடுங்க. எத்தனை பேர் நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுன்னு தெரியும். ஓகேவா? இதுலேருந்து இப்போ இந்த வீடியோலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களால் கண்டிப்பாக தமிழில் 100க்கு 100 ஏன் எடுக்க முடியாது? தமிழ் ஏன் கஷ்டம்? அதனால் தயவு செய்து பயப்படாமல் இன்னைக்கே தமிழை வந்து படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் படிச்சிங்க அப்படின்னா உங்களால் 100க்கு 100 எடுக்க முடியும். நான் அடித்து சொல்கிறேன், எடுக்க முடியும். ஓகேவா? ஓகே. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறத வீடியோவில் வந்து கமெண்ட்டில் பகிரவும். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.